வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஓபிஎஸும் ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத்தும் நேரடியாக சந்தித்து மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட உள்ளார்கள். ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் தாவேகாவில் இணையுங்கள், அமைச்சர் பதவி கிடைக்கும், நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் மீண்டும் போட்டியிடலாம் என்ற அறிவிப்பை தற்பொழுது தந்தையிடம் தெரிவித்துள்ளார். இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து 3 மாதங்கள் ஆகியுள்ளது. நமக்கு ஆதரவாக மக்களும் தென் மாவட்ட நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். தற்பொழுது பதவிற்காக ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு நாம் செல்ல வேண்டாம். காரணம், பதவி இன்று வரும் நாளை போகும். ஆனால் மக்களின் உண்மையான அன்பு மட்டும்தான் என்றைக்கும் நிரந்தரம். நாம் திமுகவில் இணைந்தது அதிமுகவிலிருந்து நாம் தானாக வெளியே வரவில்லை. அதிமுகவில் எடப்பாடியின் சூழ்ச்சியின் காரணமாகத்தான் நாம் வெளியே வந்துள்ளோம். தற்பொழுது மக்கள் நம்மளை ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் தேனி மாவட்டம் போடி தொகுதியில் நாம் வெற்றியடையக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் இனியும் மக்கள் நம்மளை ஆதரிக்க வேண்டும் என்றால், மக்களின் பேரன்பு நம்மளுக்கு வர வேண்டும் என்றால் ஒரே கட்சியில்தான் பயணிக்க வேண்டும். ஆனால் நான் திமுகவில் இருக்கிறேன், நீ திமுகவில் உறுப்பினராக கூட இல்லை. உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம், உன்னுடைய அரசியல் எதிர்காலம், உன்னுடைய மக்களின் ஆதரவு இருந்தால் நீ தாவேகாவில் இணைந்து கொள் என்று ஓபிஎஸ் அவர்கள் அவரது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்களிடம் கூறியுள்ளார். இதனால் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான அரசியல் களம் தற்பொழுது சூடுபிடித்துள்ளது. ஏனென்றால், ஒரு தந்தையாகிய என்னுடைய முழுமையான ஆதரவு உன்னுடைய எதிர்காலத்தை நம்பிதான். ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் முக்கிய நபராக என்னுடைய வாழ்க்கை என்பது திமுகவை நோக்கிதான் செயல்படும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். இதனால்தான் அன்றைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2 முறை ஓபிஎஸ்ஐ முதல்வராக தேர்வு செய்ததற்கு காரணம், அவரது குணம் போல் அதிமுகவிலுக்கும் யாருக்கும் கிடையாது, திமுகவிலும் யாருக்கும் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் அப்பேற்பட்ட நபர் என்ற காரணத்தினால்தான் அதிமுகவில் இருந்து விலகிய போது ஒரே மாதத்தில் திமுகவில் இணைந்து நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்தார். மக்களின் உண்மையான அன்பு ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கிறது. மேலும் ஓபிஎஸ்ஸின் மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் தவேகாவில் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அவரது விருப்பம் சரியானதா? அவர் தவேகாவில் இணையலாமா அல்லது அதிமுகவிலேயே இணையலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.